ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் ஸ்டோரிய பார்க்க போறோம். லாவ் ஜோ அவனோட சிஸ்டர் லாவ் டன்ன ஒரு நியூ வேர்ல்டுக்கு கூட்டிட்டு வரான். அந்த நியூ வேர்ல்டுல ஒரு மர்மமான வைவன் எக் இருக்கு. திடீர்னு அந்த எக்ல இருந்து ஒரு ஜெயண்ட் தண்டர் டிராகன் வெளியே வருது. லாவ் ஜோ லைஃப்ல ஒரு டிராகனை பாப்போன்னு நினைச்சதே இல்லையாம். இந்த மிராக்கலை பார்த்து அவன் பயங்கர ஹாப்பி ஆகிடுறான். அந்த டிராகன் அப்படியே விங்ஸ் விரிச்சு வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. செம்ம சீன் இல்லையா? அடுத்ததா சீன் ஷிஃப்ட் ஆகுது மேஜிக் சிட்டிக்கு. இங்க இப்பதான் ஒரு பிக் பேட்டில் முடிஞ்சிருக்கு சீ பீஸ்ட்ஸ் கூட. நம்ம ஜியூ வின் பண்ணிட்டான். பட் அவனுக்கு நல்லா தெரியும் இந்த சீ பீஸ்ட்ஸ் ஒரு நாள் கண்டிப்பா திரும்பி வரும், அதுவும் இன்னும் பவர்ஃபுல்லா வரும்னு. அதனால ஜியூ என்ன முடிவு பண்றான், தானும் தன்னோட ஆர்மியும் இன்னும் பவர்ஃபுல்லா மாறணும்னு. அப்போ ஷாவ்லிங் அவனோட லைஃப சேவ் பண்ணதுக்கு ஜியூ தேங்க் பண்றான். அதே டைம்ல அங்க ஒரு ஒயிட் ஜேட் எலிஃபண்ட் வருது. ஜியூ அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். யார் நீ? ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ற? ஏன் ஹியூமன்ஸுக்கு கூட ஹெல்ப் பண்ற? உன்னோட மோட்டிவ் என்ன? கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். அந்த ஒயிட் ஜேட் எலிஃபண்ட் சொல்லுது, தான் செலஸ்டியல் மவுண்டனை சேர்ந்ததுன்னு. நான் காட்ஸோட டிசெண்டன்ட், கூட ஃபைட் பண்றவங்க நாங்கன்னு சொல்லுது. டார்க்னஸ்னு கேட்டதும் ஜியூ ரொம்ப கியூரியஸ் ஆகிறான். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் இல்லையா? சோ அந்த ஒயிட் ஜேட் எலிஃபண்ட் டார்க்னஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. டார்க்னஸ் ஒரு லிவிங் திங் இல்ல, அது ஒரு எனர்ஜி. நீ கூட அதை யூஸ் பண்ணி தான் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லுது. ஜியூக்கு கன்ஃபியூஷன். டார்க்னஸ்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா ன்னு கேட்கிறான். அப்போ ஒயிட் ஜேட் எலிஃபண்ட் கிளாரிஃபை பண்ணுது, நம்ம பிளானட் எப்பவும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கிரீச்சர்ஸ் அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப் ஆகாத எனர்ஜி வெளியே போயிடும். பட் ஒரு கிரீச்சர்ஸ் ஆகும்போது அதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கரெக்டா டிஸ்பர்ஸ் ஆகாம பூமிக்கு அடியில போய் ஒரு தனி டைமென்ஷன்ல சேர ஆரம்பிக்கும். அப்படி சேர்ந்து சேர்ந்து அதுக்கு ஒரு மைண்ட் வந்துடும். அந்த மேலிஸ், அந்த அன்டெட் எனர்ஜி தான் டார்க்னஸ். டார்க்னஸ் பூமிக்கு அடியிலிருந்து வெளியே வரும்போது பயங்கரமான அழிவு நடக்கும். டெட் பாடிஸ் எல்லாம் உயிருடன் வரும். வேர்ல்டோட பேலன்ஸே போயிடும். லாஸ்ட் டைம் டார்க்னஸ் வந்தப்போ எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சேர்ந்து அதை திருப்பி அனுப்புனாங்க. ஆனா டார்க்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒரே காயினோட டூ சைட்ஸ். அதனால டார்க்னஸ் போனப்போ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் போயிடுச்சு. ஒரு விஷயம் மட்டும் ஒயிட் ஜேட் எலிஃபண்ட்டுக்கே புரியலையாம். டார்க்னஸ் 300 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனா இந்த தடவை ஏன் சீக்கிரம் வருது? ஏன் எல்லா சீ பீஸ்ட்ஸையும் தன் பக்கம் சேர்த்துக்குச்சு? இதையெல்லாம் கேட்டு எல்லாருக்கும் பயம் வந்துடுது. பட் ஜியூ டோன்ட் வொரி கைஸ், நான் உங்களை எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். முடிஞ்சா டார்க்னஸ அதோட ரூட்ல இருந்தே அழிச்சிடுவேன்னு தைரியம் சொல்றான். உடனே ஜியூ ஷாவ்லிங்க திருப்பி ஹியூமன்ஸ் கிட்ட அனுப்புறான். ஏன்னா அவங்களுக்கு ஷாவ்லிங்கோட ஹெல்ப் ரொம்ப தேவை. டிஸ்ட்ராய் ஆன சிட்டிஸ ரீஃபில் பண்ணணும்ல. ஷாவ்லிங் கூட ஒயிட் ஜேட் எலிஃபண்டும் போகுது. போறதுக்கு முன்னாடி மேஜிக் சிட்டிக்கு ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிட்டு போகுது, சீ பீஸ்ட்ஸ் திருப்பி வராம இருக்க. அப்புறம் நம்ம ஜியூ அவனோட ஹோம் மிஸ்டி மவுண்டனுக்கு கிளம்புறான். இப்போ சீன் ஷிஃப்ட் ஆகுது ஓஷன் டெப்த்துக்கு. அங்க எல்லா சீ கிங்ஸ் -1 சேர்ந்திருக்காங்க. ஆக்டோபஸ் கிங், மெர்மெய்ட் குயின் எல்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏன்னா 3 சீ கிங்ஸ் கொல்லப்பட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஓஷன் ப்ரொஃபட் பயங்கரமா காயம்பட்டிருக்காரு. கடல் உயிரினங்களுக்கு சிச்சுவேஷன் ரொம்பவே வேர்ஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அப்படியே அந்த ஓஷன் ப்ரொஃபட் எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கறார். தான் செத்ததுக்கு அப்புறம் சீ கிரீச்சர்ஸ் யாரும் லேண்ட் மேல அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. 4 டிரான்ஸ் கிரீச்சரோட பவர் லெவல நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அதுதான் என்னோட மிஸ்டேக். அதான் இப்போ நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றாரு. சாகறதுக்கு முன்னாடி ஒரு ஹோப்பும் கொடுக்கறார். நம்ம மாஸ்டர் மறுபடியும் ரைஸ் ஆக போறாரு, உலகத்தையே ஆதிக்கம் செலுத்த போறாருன்னு சொல்றாரு. இவ்வளவு சொல்லிட்டு ஓஷன் ப்ரொஃபட் உயிருடன் இறந்து கடலின் ஆழத்துல மூழ்க ஆரம்பிக்கிறார். அப்போ எல்லாருக்கும் ஒரு அன்யூஷுவல் திங் தெரியுது. அந்த ஜெயண்ட் வேல், அதாவது ஓஷனிக் ப்ரொஃபட், ஒரு அப்நார்மல் திங்கால் விழுங்கப்படுது. ஃபைனலா சீன் ஷிஃப்ட் ஆகுது மிஸ்டி மவுண்டனுக்கு. நம்ம ஜியூ இப்போ அங்க வந்துட்டான். ஜியூவ அவனோட எல்லா பீஸ்ட்ஸும் வெல்கம் பண்ணுது. அவனுக்கு முன்னாடி குனிஞ்சு அவனை கிரீட் பண்ணுது. மிஸ்டி மவுண்டன்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நிறைய நியூ பீஸ்ட்ஸும் அங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜியூ வந்ததுல எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஹைட்ரா 3 ஹெடட் ஸ்னேக், அப்புறம் செரிப்ரஸ் 2 ஹெடட் வுல்ஃப் இப்போ பெருசா பவர்ஃபுல்லா ஆகி செகண்ட் டிரான்ஸ் ஆர்டருக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிக் இயர் மங்கி அப்புறம் ஜேட் ஸ்கார்பியன் கூட இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிரான்ஸ் ஆர்டருக்கு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஜியூவ பார்த்ததுல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா லாவ் டீன் கூட ஜியூவ பாக்குறா. ஜியூவோட மேஜஸ்டிக் லுக்க பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஜியூ மிஸ்டி மவுண்டன்ல வந்ததும் அந்த தண்டர் டிராகன் அவனை கிரீட் பண்ண வருது. இப்போதைக்கு தண்டர் டிராகன் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஆர்டர்ல தான் இருக்கு. ஆனா அதோட ஸ்கில் சும்மா இல்ல. தண்டர் டிராகனுக்கு எலமெண்ட் இம்யூனிட்டி இருக்கு. அதனால அது எலமெண்டல் அட்டாக்க கொஞ்சமா ரெசிஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டிராகன் ஃப்ரீத்துங்கிற யூனிக் ஸ்கில் கூட இருக்கு. அத வச்சு அது தண்டர் அண்ட் லைட்னிங்க பிரீத் பண்ண முடியும். தண்டர் டிராகனோட ஸ்கில்ஸ பார்த்து ஜியூ பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிறான். அதனால ஒரு தண்டர் எலிமெண்டல் ஸ்பிரிச்சுவல் கிராஸ அதுக்கு கொடுக்கறான். ஃபைனலி நீ எக்ல இருந்து வெளியே வந்துட்ட. உன்னோட கைன்ஸ் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு வாழும். எல்லாம் ஓகேனா நீ இப்படி எவால்வ் ஆகி பவர்ஃபுல்லா இந்த வேர்ல்ட டாமினேட் பண்ணுவ. இப்போதைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ அப்சார்ப் பண்ணிக்கோ.
உன்னை ஸ்லோவா ஸ்ட்ராங் பண்ணிக்கோன்னு ஜியூ தண்ட டிராகனை என்கரேஜ் பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு ட்ரைனிங் அனுப்பி வைக்கிறான். அடுத்து அங்க கிங் ஜாவோ வர்றான் ஜியூவை வெல்கம் பண்றதுக்கு. இப்போ கிங் ஜாவோ ஃப்ரீயா சாண்ட மேனிபுலேட் பண்ண முடியுது. ஜியூ கிங்கு ஜாவோவுக்கு நெக்ஸ்ட் கமாண்ட் கொடுக்கறான். நம்ம டெரிட்டரிய சீக்கிரம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நம்ம நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். கிங் ஜாவோ, நான் என்னோட ஃபாக் கை எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ண போறேன். இதுக்குள்ள ஏதாவது ஹியூமன் சிட்டி வந்தா அதை ஹேண்டில் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி உன்கிட்ட. ஹியூமன்ஸை சப்டூ பண்ணணும். யாராவது அப்போஸ் பண்ணா அவங்கள அங்கிருந்து துரத்திடணும். அன்னெசரியா யாரையும் கொல்லாதே, ஆனா ஆயிரக்கணக்கான பேரை பயமுறுத்த அவங்களுக்கு புரிய வைக்க நீ ஒருத்தரை கண்டிப்பா கொல்லலான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். ஜியூ அங்கேயே ஸ்டாப் ஆகல. டிவைன் பிளவருக்கும் நெக்ஸ்ட் கமாண்ட் கொடுக்கறான். டிவைன் பிளவர், சாக்ரிஃபைஸ் ஆல்டர்ல கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது நிறைய சாக்ரிஃபைஸ் எடுக்கணும். அப்புறம் சூப்பர் ஹியூமன்ஸை மிஸ்டி மவுண்டன்ல ஜாயின் பண்ண வைக்கணும். டிவைன் பிளவர் ஜியூவோட கமாண்ட கேட்டதும் கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஜியூ ரொம்ப பவர்ஃபுல், ஏன் இவ்ளோ ஹியூமன்ஸை மிஸ்டி மவுண்டன்ல ஆட் பண்றான்? டிவைன் பிளவர் மனசுக்குள்ள ஒரு டவுட், ஏதோ பெரிய பவர்ஃபுல் எனிமி ரைஸ் ஆக போகுது, அதுக்குதான் ஜியூ இவ்ளோ ப்ரிப்பரேஷன் பண்றான்னு. அவளோட சஸ்பெக்ட் கரெக்டா தான் இருந்தது. ஜியூ டார்க்னஸ் கூட அண்டட் ஆர்மிய கூட ஃபைட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த தடவை அவன் தனியா ஃபைட் பண்ண விரும்பல. ஒவ்வொரு ரேஸ் கிட்ட இருந்தும் ஹெல்ப் வேணும்னு நினைச்சான். மிஸ்டி மவுண்டன்ல ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ட உருவாக்கணும்னு நினைச்சான். இப்போ சீன் ஷிஃப்ட் ஆகுது ஃபெடரேஷன்ல நடக்கிற ஒரு மீட்டிங்ல. அங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வேற எதையும் பத்தி இல்ல, டெமோனிக் ட்ரீய பத்தி தான். அவனோட அப்நார்மல் க்ரோத் பத்தி தான் இந்த டிஸ்கஷன். ஜியூ பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க அவனுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படுது. ஜியூவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணணும். இதுக்கு யாரு பெஸ்ட் சாய்ஸ்னா நம்ம சாவ்லிங் தான். ஏன்னா அவதான் ஜியூ கூட ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஃபைட் பண்ணி அவனை சப்போர்ட் பண்ணியிருக்கா. சாவ்லிங் அந்த கான்ஃபரன்ஸ்குள்ள வந்ததும் அவளோட ஒப்பீனியனை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றா. ஜியூ பத்தி அவ என்ன நினைக்கிறான்னு ஃபெடரேஷன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜியூ தி டெமோனிக் ட்ரீ ஒரு சாதாரண பீஸ்ட் கிடையாதுங்க, அவனை ஒரு எறும்பையும் யானையையும் கம்பேர் பண்ற மாதிரின்னு சொல்றா. நான் ஜியூ கூட சேர்ந்து எனிமீஸ் கூட சண்டை போட்டாலும் அவனை பத்தி எனக்கு இன்னும் முழுசா தெரியல. ஜியூ ஒரு ஹாரிஃபையிங் ஓரா ரிலீஸ் பண்றானா, அத பார்த்தாலே தெரியும் அவன் எவ்வளவு பவர்ஃபுல்னு. அவன் ஒரு பீஸ்ட் மோனார்க்குன்னு. ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தும் அவன் ஹியூமன் கல்ச்சரை கத்துக்க ட்ரை பண்றான். மனிதர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முழுசா ட்ரை பண்றான். அதனாலதான் அவன் தன் சாக்ரிஃபைஸ் ஆல்டர்ல இருந்து லைஃப் ஆஃப் எசன்ஸ் ஷேர் பண்றான். ஹியூமன்ஸை ஸ்ட்ராங் ஆக்க அவன் முழு முயற்சி பண்றான். ஹியூமன்ஸ் ஆஸ்திரேலியன் பீஸ்ட் கேஸ்லையா இருக்கட்டும் இல்ல சி பீஸ்ட்ஸ கில் பண்ற கேஸ்லையா இருக்கட்டும், ஜியூ எப்பவுமே ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணிருக்கான். சாவ்லிங்கோட இந்த பேச்சை கேட்டதும் ஃபெடரேஷன் பிரசிடென்ட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜியூ இதெல்லாம் ஏன் பண்றான்? ஜியூ உண்மையிலேயே ஹியூமன்ஸ்க்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டானா இல்ல பின்னால வேற ஏதாவது சதி பண்றானா? அப்பதான் ஒரு ஆபீசர் கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள ஓடி வர்றான். அவன் ஒரு அர்ஜென்ட் நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த நியூஸ் எல்லாருக்கும் ஒரு ஷாக். நியூஸ் என்னன்னா மிஸ்ட்ரி மவுண்டனோட ஃபாக் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி 2 சிட்டிஸை அது ஸ்வாலோ பண்ணிடுச்சு. -12 மூன் சிட்டி அண்ட் ஸ்மோக் சிட்டி. இந்த வாட்டி மிஸ்ட்ரி மவுண்டன் ஒரே டைரக்ஷன்ல இல்லாம எல்லா டைரக்ஷன்லயும் எக்ஸ்பேண்ட் ஆகுதான். வெஸ்டர்ன் பேரண்ட்ஸ், நார்தர்ன் பார்டர்ஸ், ஒன்னா எல்லா போஸ்டுகளும் மிஸ்ட்ரி மவுண்டனோட கண்ட்ரோல்குள்ள வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ் கேட்டதும் கான்ஃபரன்ஸ் ரூமே அப்புறம் என்ன பண்ணலாம்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க, இது ஆர்கியூ பண்ற டைம் இல்ல. பிரசிடென்ட் சொல்றாரு, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஹாஃப் மூன் சிட்டிக்கும் ஸ்மோக் சிட்டிக்கும் அனுப்புங்க. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணான்னு சொல்லுங்க. மிஸ்டரி மவுண்டனோட ஆக்டிவிட்டிஸை, அதோட எக்ஸ்பான்ஷனை க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கட்டும். இப்போ சீன் எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஹாஃப் மூன் சிட்டிக்கு. அங்க ஒரு ரெகுலர் டே போயிட்டு இருக்கும்போது அது இர்ரெகுலர் ஆகுது. சுத்தி ஒரே ஃபாக் பரவிடுது. சைட்டு கிட்டத்தட்ட 0 ஆயிடுது. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா டக்குன்னு அலாரம் சவுண்ட் கேக்குது. காவல், ஹாஃப் மூன் சிட்டிக்குள்ள இன்ட்ரூடர்ஸ் நுழைஞ்சிருக்காங்கன்னு சைரன் சவுண்ட் கேக்குது. எல்லாரையும் வார்ன் பண்ணுது. இதற்கு நடுவுல கிங் ஜாவோ ஹாஃப் மூன் சிட்டிக்கு வந்துட்டான். கிங் ஜாவோவை பார்த்ததும் ஹாஃப் மூன் சிட்டி சூப்பர் ஹியூமன்ஸ்லாம் பயங்கரமா கோபப்படுறாங்க. அவன் மேல கத்துறாங்க, அவனை துரத்த ட்ரை பண்றாங்க. சைலன்ஸ் ஹியூமன்ஸ், நான் மிஸ்ட்ரி மவுண்டன்ல இருந்து கிங் ஜாவோ பேசுறேன். ஹாஃப் மூன் சிட்டி இப்போதே மிஸ்ட்ரி மவுண்டனோட கண்ட்ரோல்குள்ள வருது. யாருக்கு இதுல ப்ராப்ளம் இருக்கோ அவங்க இங்க இருந்து போகலாம், இல்ல அவங்க ஸ்ட்ரெங்த காட்ட என் கூட சண்டை போடலாம். கிங் ஜாவோ தன்னோட இன்டென்ஷனை டிக்ளேர் பண்றான். மிஸ்ட்ரி மவுண்டனோட ஹியூமன்ஸுக்கு புரிய வைக்கிறான். என்ன சொன்ன நீ? சின்ன காட்டுல இருந்து உன் மைண்டு கெட்டு போச்சா என்ன? இது ஹியூமன்ஸோட சிட்டி, ஹாஃப் மூன் சிட்டி. இது பார்க் இல்ல, விளையாடுற இடமும் இல்ல. உன்னோட கரேஜ பாராட்டணும். தனியா வந்து எங்கள பயமுறுத்த ட்ரை பண்ற. நீ உன் டெத்துக்கு சவால் விடுற. ஹாஃப் மூன் சிட்டி சூப்பர் ஹியூமன்ஸ் கிங் ஜாவோவை பயமுறுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க ஒரு ஸ்லீப்பிங் லைனை எழுப்புறாங்கன்னு. பாம்பு பிலுக்குள்ள அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா கைய விடுறாங்க. உங்களுக்கு ஹியூமன்ஸ்க்கு ஒரு நான் தனியா இருக்கேன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? கிங் ஜாவோ தன் கையால சைகை பண்றான். அடுத்த செகண்ட் ஹாஃப் மூன் சிட்டியோட பவுண்டரி குலுங்க ஆரம்பிக்குது.
ஹாஃப் மூன் சிட்டிக்குள்ள இப்போ நிறைய மிஸ்ட்ரி மவுண்டன் ஃபீஸ்ட்ஸ் வந்துடுச்சு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஒரு சைகையில ஹியூமன்ஸ கச்சான்னு சாப்பிட ரெடியா இருக்கு. சீன் எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா மிஸ்ட்ரி மவுண்டன்ல நம்ம ஜியூ தன்னோட எல்லா ஸ்கில்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த லாங் ஜேர்னில ஜியூ நிறைய ஸ்கில்ஸ அக்வயர் பண்ணிருக்கான். அவனோட ஒவ்வொரு ஸ்கில்லும் இப்போ லெவல் 4க்கு ரீச் ஆயிருக்கு. ஜியூவோட இன்ஃபினைட் growth, அவனோட எண்ட்லெஸ் ஸ்பிரிச்சுவல் பவர், அவனோட லைஃப் ஆஃப் எசன்ஸ் மாதிரி பேசிக் ஸ்கில்ஸால ஜியூ தன்னை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவன் நல்லா க்ரோவும் ஆகிட்டு இருக்கான். தன்னை அண்ட் மத்தவங்கள ஹீல் பண்ணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஜியூ கிட்ட ஃபாரஸ்ட் கிரியேஷன் ஸ்கில் இருக்கு. அதால அவன் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஸ்கில்ல ஜியூ மேஜிக் சிட்டில யூஸ் பண்ணி மேஜிக் சிட்டிக்கு ஒரு நேச்சுரல் பேரியர் பில்ட் பண்ணான். ஜியூ கிட்ட தண்டர் மேனிபுலேஷன் ஸ்கில், எர்த் மேனிபுலேஷன் ஸ்கில், ஐஸ் மேனிபுலேஷன் ஸ்கில் அண்ட் ஃபயர் மேனிபுலேஷன் ஸ்கில் கூட இருக்கு. இதனால அவன் எலிமெண்ட்ரி மாஸ்டரி அடைஞ்சிட்டான். தன் விருப்பப்படி எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது தவிர ஜியூ கிட்ட மியூடன் ரூட்ஸ், ஸ்பிரிட் ஃபீல்ட், லீஃப் பிளேட், மிஸ்ட் வுட் டிராகன் பிளட் பேக் அண்ட் ஹாலுசினோஜெனிக் ஸ்கில் ஃபார்ம் இருக்கு. இதனால அவன் ஒரு வைட் ஏரியாவை மானிட்டர் பண்ண முடியுது. மக்களோட மைண்ட் கூட விளையாட முடியுது. இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம மக்களை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியுது. ஜியூ கிட்ட சில ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் இருக்கு. அதெல்லாம் ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவ். அதுல ஒன்னு broken feathers ஆஃப் flame. இதால மெட்டியோர் ஷவர் ஆகும். வானத்திலிருந்து நெருப்பு மழையா பொழியும். இன்னொன்னு ஐஸ் ஏஜ். இதால ஒரு வைட் ஏரியால பயங்கர சில்லுன்னு ஆகிடும். எல்லாமே ஸ்டோன் மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும். ஜியூவோட தேர்ட் ஸ்கில் சைஸ் மாஸ்டரி. இதால அவன் ஈஸியா தன் சைஸ கூட்டவோ குறைக்கவோ முடியும். மனசு வந்தா மலைய மாதிரி இல்லனா ஒரு எறும்ப மாதிரி ஆகலாம். அண்ட் ஜியூவோட ஃபோர்த் ஸ்கில் கிறிஸ்டலைசேஷன் ரூட்ஸ். இதுதான் ஜியூவோட பெஸ்ட் டிஃபென்சிவ் ஸ்கில். இது ஜியூவை நிறைய அட்டாக்ஸ்ல இருந்து சேவ் பண்ணிருக்கு. இந்த ஸ்கில்ஸ பார்த்ததும் ஜியூ மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஏன்னா இந்த ஸ்கில்ஸோட பவர்ல தான் ஜியூ தன்னோட மிஸ்டை யூஸ் பண்ணி தன்னோட ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்க தண்டர் டிராகன் கூட ட்ரீம் பீஸ்ட் சண்டை போட்டுட்டு இருக்கு. ட்ரீம் பீஸ்ட் இப்போதான் ரீசெண்டா ரெக்ரூட் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு நைட்மேர் ஹார்ஸ் அண்ட் செகண்ட் டிரான்சென்ட் ஆர்டர்ல இருக்கிறதோட அது மத்தவங்களோட ட்ரீம்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரீம் பீஸ்ட்ல நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா அது தண்டர் டிராகனுக்கு செம்ம டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் ஜியூ அத மிஸ்ட்ரி மவுண்டன்ல சேர்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான். பிராக்டிஸ் மேட்ச் போயிட்டு இருக்கும்போது டிவைன் ஃப்ளவர் ஜியூ கிட்ட வந்து ஒரு கெஸ்ட் வரப்போறதா ஒரு மெசேஜ் கொடுக்குது. அந்த கெஸ்ட் வேற யாரும் இல்ல, நம்ம ஒயிட் ஃபாக்ஸ் தான். அது சும்மா அங்க இங்க சுத்திட்டு வரல. அது அங்க கால் பண்ணப்பட்டு வந்திருக்கு. ஏன்னா அது ஒரு கிரைம் பண்ணிருக்கு. ஒயிட் ஃபாக்ஸை பார்த்ததும் ஜியூ அதை இன்குவயர் பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்லு, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெர்பை நீ சாப்பிட்டியா? முதல்ல ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ல 9 பெட்டல்ஸ் இருந்துச்சு. இப்போ 2 பெட்டல்ஸ் காணாம போச்சு. என்ன சொல்றியோ யோசிச்சு சொல்லு. ஏன்னா பொய் சொன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஜியூவோட இந்த பயங்கரமான ஓராலேயே ஒயிட் ஃபாக்ஸ் பயந்துச்சு. இப்போ ஜியூ அதை த்ரெட் பண்ணி கொஷின் பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒயிட் ஃபாக்ஸ் இல்லவே இல்ல. அதனால டக்குன்னு அது எல்லாத்தையும் ட்ரூத்தா சொல்ல ஆரம்பிச்சுது. ஒயிட் ஃபாக்ஸோட ஆனஸ்ட் ஆன்சரால ஜியூ இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அண்ட் அந்த ஹாஃப் ஸ்பிரிச்சுவல் ஹெர்பை ஒயிட் ஃபாக்ஸுக்கு சாப்பிட கொடுக்கறான். ஸ்பிரிச்சுவல் ஹெர்போட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி ஒயிட் ஃபாக்ஸ் க்ரோ ஆகணும்னு கமெண்ட் பண்றான். சீன் எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஹாஃப் மூன் சிட்டிக்கு. அங்க ஹாஃப் மூன் சிட்டி சூப்பர் ஹியூமன்ஸ கிங் ஜாவோவும் மிஸ்ட்ரி மவுண்டன் பீஸ்ட்ஸும் பயங்கரமா அடிச்சு நொறுக்குறாங்க. அவங்க எல்லாரையும் உயிராக்குறாங்க. ஆனா கொல்லல. இப்போ ஹாஃப் மூன் சிட்டி ஃபுல்லா ரேட்ஸ் சுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கொரில்லாஸ் அண்ட் விண்ட் வுல்ஃப்ஸ் கூட ஹாஃப் மூன் சிட்டில தன் அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கு. ஜியூக்கு அகெயின்ஸ்டா நின்னு சூப்பர் ஹியூமன்ஸ்க்கு அவங்க நல்லாவே பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. கேளுங்க எல்லாரும், இப்போ ஹாஃப் மூன் சிட்டி மிஸ்ட்ரி மவுண்டனோட கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. இப்போ இங்க டிவைன் ட்ரீ ரூல் பண்ணும். கிங் ஜாவோ தன் முடிவை டிக்ளேர் பண்றான். அண்ட் ஹாஃப் மூன் சிட்டிய சக்சஸ்ஃபுல்லா கேப்சர் பண்றான். இப்போ சீன் ஜாஸ்மின் வேலிக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க 9 டெயில் ஃபாக்ஸ் வந்து இறங்குது. அது அங்க ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ்ட கேப்சர் பண்ண போயிருக்கு. ஜாஸ்மின் வேலி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சுத்தி ஃபுல்லா ஃப்ளவர்ஸ். அது நைட் இருட்டுல கூட பிரைட்டா மின்னுது. அங்கதான் கோல்டன் ஸ்பாட்டட் ஸ்வாலோடெயில் பட்டர்ஃப்ளை வாழ்ந்துட்டு இருக்கு. அது செகண்ட் டிரான்சென்ட் ஆர்டர்ல இருக்கு. அண்ட் அதுதான் 9 டெயில் ஃபாக்ஸோட டார்கெட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.